ஒண்ணு பிறந்தாவே பாதி அடுத்தது ரெண்டாவது பருவம். ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திகள் வச்சுக்கிறோம். முதல்ல பிள்ளையா பிறந்தா ரெண்டாவது பையன் பிறந்தா நல்லா இருக்குமே இருக்கும். அப்படி பையன் பிறந்தீங்கன்னா ரெண்டாவது பிள்ளையா இருந்தா சரி, மூணாவது ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சு பார்ப்போம். மூணாவது பையனா இருந்தா அப்பாடா போயிடுவோம்ப்பா, ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திகள் வந்துருச்சு பிறகு நிற்கிறோம் இல்லைங்களா? ஆனா எத்தனை பசங்களுக்கு அப்புறமும் பிள்ளை வேணும்னு நினைக்கிறாங்க. 7 பசங்களுக்கு அப்புறமும் கூட ஒரு பெண் குழந்தைக்கு வேணும்னு விரும்புறாங்க. ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு அவங்க 2 பேரும், அதாவது நன்மை நோக்கி நம்பி ராஜனை 2 பேரும் வள்ளியுடைய தாய் தந்தையர் அவங்க 2 பேரும் மனசோட நல்ல மனசு வருத்தப்பட்டு ரொம்ப ஈஸ்வரன் கிட்ட தவம் இருக்கிறாங்க. அப்போ தவத்தில் மனமகிழ்ந்த ஈஸ்வரன் அவங்களுக்கு ஆசை வழங்குறாரு, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு புள்ளியிலிருந்து கண்டெடுப்பீங்க அப்படின்னு ஆசை வழங்குறாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தை அடிச்சா போதுன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப பசங்க 7 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து பெரிய பசங்க, காட்டு பகுதியில வாழ்வாங்க. நல்லா கிழங்கு பழங்கள் தேன் இதெல்லாம் தான் இருக்கும். அவங்க காட்டுக்கு கிழங்கு எடுக்க போகும்போது ஒரு குழந்தை அழுது சத்தம் கேட்கும். அப்ப இந்த குழந்தை அழுது என்னன்னு தெரியலையே, வாங்க போய் பார்க்கலாம் பார்த்தா ஒரு குழியில ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது. கிழங்கு தெரியுங்களா? வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், குச்சிக்கிழங்கு. அந்த கிழங்கு குழியில வந்து கிழங்கு எடுத்த குழியில ஒரு பெண் குழந்தை அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா இப்படி காட்டுக்கு போன பக்கம் இப்படி ஒரு குழந்தை கிடைச்சது, இது என்ன பண்றது அப்படின்னு. ஆனா கொண்டாங்கடா மக்களே, இதுதான் நமக்கு ஈசன் நலன் கொடுத்த குழந்தைன்னு அந்த குழந்தையை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்தலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அப்பதான் பிறந்த குழந்தை. பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? பால் ஊத்துவீங்க. பிறந்த உடனே பால் ஊத்திடுவீங்க. பாடுறீங்களா? நீங்க அசல் ஓதிங்களா? இல்லைங்களா? அந்த காலத்துல எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஊர்ல மருத்துவ யாராவது இருப்பாங்க, அவங்க பார்த்தாங்க, புத்தகம் பார்ப்பாங்க. எங்க ஊர்ல என்ன அறுத்து போட்டு நம்மளே அரங்காயிரத்துல இருக்கிறோம். இதுதான் ஒரு முறைக்கு தட்டி எழுப்பி நம்ம எடுத்தனால நம்ம ஊர்ல நமக்கே அடையாளம் தெரியும். அப்பதான் நம்ம அவங்க புடிச்சு சொல்ல முடியும் இல்லைங்களா? ஆனா முதல்ல பிறந்த குழந்தைக்கு நம்ம ஊர்ல சக்கரை தண்ணி தேவையா வைக்க மாட்டீங்களா? எந்த ஊர்ல கேட்டாலும் இதுதான் எங்களுக்கு பதிலாக கிடைக்கும். இங்கதான் முதல்ல பால் விட்டுறீங்க, அப்புறமா குளிப்பாட்டு கரெக்டான பதில் வந்துச்சு. அப்படி அந்த குழந்தை அப்பதான் பிறந்த குழந்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த குழந்தையை குளிப்பாட்டி நல்லா தாளாட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. ஒரு வயசு ஓடியாடி விளையாத 5 வயதில் தமிழை எல்லாம் கற்றுக் கொடுத்துடலாம். ஏன்னா ராஜா வீட்டு பெண் பெண் குழந்தைகள் பிறந்த வீட்டில் இளவரசிகள் தான் இல்லைங்களா? மறக்க முடியுங்களா? அப்பாக்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளை இளவரசி மாதிரி தாங்குறோன்னு. அம்மாக்களுக்கு தெரியும் இந்த மனுஷன் நம்மளை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறான், பிள்ளைய மட்டும் பார்க்கறான்னு. இப்பதான் உள்ள கூட ஒரு அக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. புள்ள மல்லிகைப்பூ கேட்டுச்சா சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டாங்களாம். அந்த அக்கா மல்லிகைப்பூ கேட்டாங்களா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வரைக்கும் மல்லிகைப்பூவே கிடைக்கலையா. அப்படி பெண் குழந்தைகள் எப்பவுமே பிறந்த வீட்டில் இளவரசிகள் தான். ஒரு சிலருக்கு புகுந்த வீடு அப்படி அமையுதுங்களா? இல்ல சிரிக்கிற சிரிப்புலயே தெரியுது புகுந்த வீடு எப்படி இருக்குதுன்னு. அது எப்படி அங்க நல்லா இருக்க முடியும்? இப்போ அடுத்தது வள்ளி நல்லா பெரிய மனுஷி ஆகிறா. அப்ப வந்து நல்லா டீனேஜ்னு ஒரு பருவம் சொல்லுவோம் இல்லைங்களா, இளமை பருவம். அதுதான் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய காலங்கள். ஆனா அவங்கள கேட்டு பாருங்களேன், எப்ப இந்த அம்மா அப்பா நம்மளுக்கு மாப்பிள்ளையோ பிள்ளையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ, தொலைச்சி வச்சாங்கன்னா இங்க இருந்து நிம்மதியா அங்கேயாவது போய் தூங்கலான்னு இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணி காலடி எடுத்து வைத்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த பருவம் தான் இளமையான பருவம், இளமை பருவம் தான் சந்தோஷமான காலம் அப்படின்னு. சரி, போய் திரும்பி பார்த்தா காலேஜ் பருவம் கனவா மட்டும்தான் இருக்கும் நமக்கு. கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், பேச்சுலர் லைஃப் முடிஞ்சது. அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலத்துல அவங்களுடைய காட்டுல நல்லா மழை பெஞ்சிருக்கு. அப்போ அண்ணன்மார்கள் 7 பேரும் போய் காட்டுல திணை விதைக்கிறாங்க. திணை விதைச்சு திணை முத்தி அறுவடைக்கு வரும்போது பச்சைகளம் பறவைகளாம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? பேச்சுலர் படத்துல வந்தது. படம்ல பார்க்க மாட்டீங்களோ? பச்சைகளம் பறவைகளாம் பாட்டு பேச்சுலர் படத்துல வந்தது. வள்ளிக்கும்மியிலிருந்து திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. இப்போ திணைக்கடை நம்ம ஊர்ல விவசாயம் பாக்குறது உண்டுங்களா? பாக்குறீங்களா பண்றீங்களா? பண்றீங்க. சரி, என்ன பண்றீங்க? காட்டுல என்ன போட்டிருக்கிறீங்க? என்ன போட்டிருக்கீங்கப்பா?
காசு வாங்கிக்கலாம், அரிசி கொடுத்தா போதும். அது சுத்தமானது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்களா? தேடி தேடி பிடிக்கிறதா இருக்கு. இப்போ காட்டுல திணை வச்சு திணை முத்தி அறுவடைக்கு வரும்போது அந்த அறுவடை காலத்துல என்ன பண்ணணும்? நீ தான் நெல் போட்டிருந்த, சொல்லு. அறுவடை காலத்துல என்ன பண்ணணும்? அறுவடை காலத்துல அறுக்கறதுக்கு போனா நெல் போட்டல நெல் இருக்காது. என்னப்பா பண்ணணும் தெரியலையா? நெல் போட்ட அப்புறம் எப்படி நெல் வருது? அரிசி எப்படி வருது சாப்பிடுறது? அறுவடை காலத்துல என்ன பண்ணணுங்க? உங்களுக்கும் தெரியலையா? என்ன பண்ணணும்? காவல் காக்கணும். யாருக்கிட்ட இருந்து? நம்ம கிட்ட இருந்து இல்லைங்களா? பறவை கிட்ட. சரி, நம்மளாம் குருவி முழுக்க போனோம்னா நம்மளே குருவி பாதி தேய்ச்சி வாயில் போட்டுருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ அறுவடை காலத்துல என்ன பண்ணணும்னா, குருவி காக்கா கூட்டம் எல்லாம் வந்து, கிளி கூட்டம் எல்லாம் வந்து அந்த திணைக்கதிரை கொத்தி நாசம் பண்ணுது. 1-2 சாப்பிட்டா பரவாயில்ல, மொத்தமா கூட்டம் கூட்டமா வந்து கொத்தி சாப்பிட்டு போகுதுன்னு சொல்லி அண்ணன்மார்கள் எல்லாம் புலம்புறாங்க. அந்த பாட்டு தான் பச்சிகளம் பறவைகள். பச்சிகளம் பறவைகள் எல்லாம் வந்து பச்சி பறவைகள் எல்லாம் வந்து நம்மளுடைய திரைக்கூடத்தை நாசம் பண்ணுது. யாராவது பாதுகாக்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யாரை பாதுகாக்க போறது? அவங்களுக்கு ஒரு சண்டை. 7 பசங்க இருக்கிறாங்க, ஒரு புள்ள வேற இருக்கிறான். அப்போ உடனே பசங்க எல்லாம் வந்து ஒண்ணு கூடிட்டாங்க. டேய், இப்ப நம்ம போனோம்னா காட்டுல சிக்கிக்கோண்டா, ஆள் இல்லாத காட்டுல வெயில்ல கிளி முடுக்கணும். அதனால நம்ம வீட்டில் ஒன்று வச்சிருக்கிற மட்டும் தண்டத்துக்கு சோறு போட்டு அதை அனுப்பிச்சுட்றலான்னு சொல்லி பிளான் பண்ணி முடிவு பண்ணி போய் அவங்க அப்பா கிட்ட, நம்மளுடைய குறவர் குல வழக்கப்படி பெண் குழந்தைகள் தான் திணைக்குளத்தை பாதுகாக்க போகணும், அதனால நம்மளும் நம்ம வீட்டு பெண்ணான வள்ளியை அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறாங்க. வள்ளி உஷாரா வந்து கூப்பிட்ட உடனே, காவல் செய்ய தெரியாதையா, நான் காணகமே சென்றறியேனையா. என்ன சொல்றாளுங்க? ராஜா வீட்டு பெண் இல்லையா, இளவரசி, அவளுக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே கிடைக்கும். சொடக்கு போட்டா 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அவள் எதுக்கு காட்டுக்கு போற? காடு எங்க இருக்குதுன்னு எப்படி தெரியும்? கிளி முடுக்கிறதுக்கு தெரியல அப்படிங்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு தேவையான வசதிகளை நாங்கள் அங்கே செஞ்சு கொடுத்துருவோம், கூட துணைக்கு தோழிகள் வந்துருவாங்க, நீ போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க பாக்குறாங்க. அப்பவும் வள்ளி கேட்கிறான், பெண் பொம்பளை பிள்ளைகிட்ட முக்கியமா தங்கச்சிகிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா அண்ணன்மார்கள் ரொம்ப கஷ்டப்படணும் இல்லைங்களா? லஞ்சம் கொடுக்கணும். நான் உனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னா நீ எனக்கு பதிலுக்கு என்ன செய்வ? அப்படியே அடுக்குவாங்க. சீர்ல ஆரம்பிச்சு அப்படியே லைனா லிஸ்ட் போட்டு கொடுத்துருவீங்களா? லிஸ்ட் போட்டு கொடுப்போம். அப்படி வள்ளியும் கொடுக்குறான். எனக்கு உயரமா பறன் வேணும். சரி, உயரமா பறன் வேணும். காட்டுல இருந்து கிளி கொடுக்குற சிங்கம் புலி வந்ததுன்னா உன்னை வந்து அடிச்சிரும், அதனால நான் உனக்கு உயரமா பறன் போட்டு தர்றேன். ஆனா சாதாரண மரத்துல வேண்டாம், செம்பவட கால் நாட்டி, செம்மரம் இருக்கு இல்லைங்களா, அதுல கால் நாட்டி, அதுவும் உயரமான கால் நாட்டி பறன் வேணும். சரி, போனா போது பண்ணி கொடுத்துருவோங்கிறாங்க. இந்த பெண்களுக்கே உண்டான ஆசை எதுல அதிகம் சொல்லுவீங்களா? உங்களுக்கு எதுல ஆசை அதிகம் சொல்ல மாட்டீங்களா? பசங்க ஆமா வாங்கி கொடுக்கறது ஆம்பளைங்க தானே, ஆம்பளைங்களுக்கு தெரியும். நீ வாங்கி குடிக்கிறீடா? யார்கிட்ட வாங்கி கொடுக்குற? இந்த வயசுல யார்கிட்ட வாங்கி கொடுக்குற? பெண்களுக்கே உண்டான ஆசை நகை. அச்சய திருதி அன்னைக்கு 1 லட்சத்துக்கு வித்தாலும் சரி, அச்சய திருதி அன்னைக்கு லைன் கட்டி வரிசையில் நிற்போம் இல்லைங்களா? இப்ப பண்ணுங்க, நிற்க மாட்டீங்களா? நிற்போம். நம்ம நிற்கிறோமோ இல்லையே, கணவன்மார்கள் நிறுத்தி வச்சிருவோம். அப்படி வள்ளிக்கும் அந்த தங்கத்துல கொஞ்சம் உரசி பார்க்கறா. என்னதான் ராஜா வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அந்த கல்லு வீசி அடிக்கிற கவன் இருக்கு இல்லைங்களா, அந்த கவனை தங்கத்துல வேணும்னோ அதுல வச்சு அடிக்கிறதுக்கு குண்டு வந்து வெள்ளியில வேணும்னு கேட்கிறான். கொடுத்துடலாமா? அண்ணன்மார்கள் கேட்ட உடனே கொடுத்துருவீங்களா? கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா நீங்க தான் காட்டுக்கு கிளி முடுக்க போகணும். அதனால அண்ணன்மார்கள் ஒத்துக்கிறாங்க. வள்ளிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து வள்ளியை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் கிளி முடுக்கிறா. ஆளோளம் ஆளோளம் ஆளோளமே சு அன்னங்கௌதாரிகள் ஆளோளமே, வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளா, விரட்டி அடித்தாளுவாரிகளா, வக்கணைய செங்கிளி பிள்ளைகள் வந்தினி செந்தினை கொய்வீர்களா, காலமூரிய கவன் நெறிவேன், கட்டாயம் தண்டனையே புரிவேன். ஆளோளம் ஆளோளம் ஆளோளமே சு அன்னங்கௌதாரிகள் ஆளோளமே. அப்படி பாட்டு பாடி கிளி முடுக்கிட்டு இருக்கா. அப்படி பாட்டு பாடி கிளி முடுக்கிட்டு இருக்கும்போது நம்மளது எல்லாமே பாடல் மயம் தான் இல்லைங்களா? பிறந்த உடனே தாலாட்டு பாடுவீங்களா? பாடுவீங்களா?
மாமன் அடிச்சானா மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடிச்சாலும் அரளிப்பூ செண்டால, அப்படி பாடுவீங்களா? சரிங்க. அப்படி தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரி வரைக்கும் லைனாக எல்லாமே பாடல் மயம். அப்படி நெல்லு தம்பி வேற நெல்லு நாற்று நட்டன்னு சொன்ன, அப்படி தம்பி நெல்லு நாற்று நடும்போது பாட்டு பாடுவியடா தம்பி? அதெல்லாம் அந்த காலத்தில் பாடியிருப்பாங்க, பெரியவங்களுக்கு தெரியும். நாற்று நடும்போது ஒரு பாட்டு, அறுவடைக்கு ஒரு பாட்டு இருக்கும், அளந்து போடுறதுக்கு கூட ஒரு பாட்டு இருக்குது. அப்படி எல்லாமே பாடல் மயம். வள்ளியும் அதே போல் பாட்டு பாடி கிளி விழட்டுறான். கிளிகள் எல்லாம் இங்கே வந்தீங்கன்னா என்னுடைய கவன்களால் அடித்து உங்களை கொன்னுருவேன், இங்கே வராதிங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறா. அப்படி கிளி முடுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு முனிவர் வருகிறார். கலகத்தை உண்டு பண்ணும் முனிவர். யாருங்க அவர்? அந்த பதில் கரெக்டாக சொன்னவங்க அவர் தான். அந்த வேலையை செய்கிறவங்க கரெக்டாக சொல்வீங்க, சொல்லுங்க. கலகத்தை உண்டு பண்ணுவர் யாருங்க? நாரதர். தைரியமா சொல்லுங்க, நம்ம எல்லாருமே நாரதர் தான். எனக்கு நாரதருடைய கழகம் நன்மையில முடியும். நம்மளாம் நல்லதே பண்றது இல்லைங்களா? பக்கத்து வீட்டில் போய் மாமியார்கிட்ட போய் நீ மருமகம் அங்கே இருந்தா நான் பார்த்துட்டியோ முடிஞ்சுதாங்க. அப்புறம் அப்படியே போய் மருமகிட்ட உங்களோட மாமியார் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தது சொன்னீங்கன்னா அங்கே கழகம் நன்மையில் முடிஞ்சது, அவ்வளவுதான். இப்போ நம்மளாம் நாரதர் தானேங்க. அப்படி நாரதர் அந்த வழியாக வர்றாருங்க. இல்லைங்க, முடிஞ்சதுங்களா? ஆரம்பிக்கலாமா? அப்போ நாரதர் வரும்போது வள்ளியுடைய கானகத்தை பார்க்குறாரு. அந்த காடு பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படி ஒரு அழகுங்க. வள்ளியுடைய அழகே பேரழகு. ஆஹா ஓஹோன்னு நம்மளை மாதிரி அழகுங்க. அப்படிப்பட்ட அந்த வள்ளியை பார்க்கறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காடே அவ்வளவு அழகா பூக்கள் பூத்து குலுங்கி இருக்குது. எப்படி இருக்குதம்மா அந்த காடு? ஆஹா நான் என்னென்று சொல்வேன் இந்த அழகுள்ள பூங்கா வனமதின் அழகை. ஆஹா நான் என்னென்று சொல்வேன், ஆஹா நான் என்னென்று சொல்வேன் இந்த அழகுள்ள பூங்கா வனமதின் அழகை. ஆஹா நான் என்னென்று சொல்வேன். பாரிஜாதம் படந்த செந்தாமரை மறைகுடன் கொன்றை தும்பையின் கொன்றை கூந்தனந்திய வட்டத்தோடு பெருஞ்சாதி மல்லி வாடாமல்லி தளர்ந்த ரோஜா சாமந்தி உடனே குங்கும மல்லி குணமல்லி உடனே குணமுள்ள வருகும் கொழுந்தும் தாளை காண்பாளிலே சூரியகாந்தி கள்ளியங்களையும் கண்ணிந்த பச்சை தெளிந்த முல்லை சீருள்ள ரோஜா சிதறி மலரி சேர்ந்திருப்பதை. ஆஹா நான் என்னென்று சொல்வேன் இந்த அழகுள்ள பூங்கா வனமதின் அழகை. ஆஹா நான் என்று சொல்வேன். அப்படி பாட்டு பாடிக்கிட்டே வராரு. அதுக்கு முன்னாடி பாடலுக்கு செல்வோம். செய்தார் தன்னே நன்னா தன்னந்தானே நன்னே நன்னா.
ஏன்